ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொங்கல் பரிசு தொகுப்பை பெறுவதில் புதிய மாற்றத்தை தமிழக அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பு என்னென்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 கிலோ கரும்புடன் 1000 ரூபாய் ரொக்க தொகையும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஜனவரி 10 முதல் ஜனவரி 14ஆம் தேதி வரை ரேஷன் கடைகள் மூலம் பரிசு தொகை வழங்கப்பட உள்ள நிலையில் அதற்கான டோக்கன்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதில் ஏற்படும் குளறுபடிகளை தவிர்க்கும் பொருட்டு POS எந்திரம் மூலம் விரல் ரேகையை பதிவு செய்த பிறகு பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. மேலும் விரல் ரேகை சரியாக பதியவில்லை என்றால் அந்த ரேஷன் அட்டைதாரர்களின் கையெழுத்தை பெற்ற பிறகு பரிசு தொகுப்பு விநியோகம் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய 1000 ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்படுது. இந்த பரிசு தொகுப்பையும் ரொக்க பணத்தையும் வாங்கினாக்கா ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருமே ரேஷன் கடைகளில் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும், அதாவது பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் வச்சு தான் இந்த பொருட்கள் அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்ற ஒரு புதிய உத்தரவு அனைத்து மாவட்டங்களுக்கும் தமிழக அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஒருவேளை உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வேலை செய்யலை, சரியாக பதிவாகலை அப்படின்னாக்கா அந்த ரேஷன் அட்டைதாரரோட உரிமையாளர் நேரடியாக ரேஷன் கடைகளில் கையெழுத்திட்டு பொருட்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடை ஊழியர்கள் பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு தான் தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மக்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சாதாரண டைமில் வேலை செய்யாது. இப்போ வேறு மழை டைம் வேறு இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுமா அப்படின்றது கேள்விக்குறி தான். அப்படி ஒர்க் ஆகலனாலும் நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டை வைத்து ஸ்கேன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய கையெழுத்து போட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த செய்தி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.